எந்த 3ஆம் நாளிலே கானா ஊரில் கல்யாணம் நடந்தது? யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 3ஆம் நாளிலே என்பது என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் 1, 2 வார்த்தைகள் 3ஆம் நாளிலே. இந்த 3ஆம் நாளிலே என்பதை குறித்து தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க போகின்றோம். கலிலேயாவில் இருந்த கானா ஊரில் நடக்கும் திருமணத்தில் நடந்த அற்புதத்திற்குள் நாம் செல்ல போவதில்லை. எந்த 3ஆம் நாள் என்பதை குறித்து தான் சில வசனங்கள் மூலம் தெளிவு பெறப்போகின்றோம். ஏனெனில் அநேக பிரசங்கியார்களின் பிரசங்கங்கள் இந்த 3ஆம் நாளை பற்றின சொந்த கருத்துகளால் பிறர் அல்லது பிற விசுவாசிகள் கேள்விப்படும்போது 100 பேர் மட்டும் இருக்கும் ஒரு சபையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது 100 பேருக்கும் மேலாக விசுவாசிகளால் பரப்பப்படுகின்றது. இந்த திருமணம் கலிலேயாவில் உள்ள கானாவிலே நடப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கானா இயேசுவின் ஊரான நாசரேத்திலிருந்து வடக்கே 15 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு சிறிய நகரம். ஏன் கலிலேயாவில் இருக்கும் கானா என குறிப்பிடப்பட்டிருக்கிறது? யோசுவா 19:28 ஆசேருக்கு சுதந்திரமான பகுதியில் தீரு, சீதோன், சாமுவேலின் ஊராகிய ராமா என்கிற பட்டணங்களின் பகுதியில் ஆசேரிலே ஒரு கானா இருக்கிறது. யோசுவா 17ஆம் அதிகாரம் 9 கானா என்ற பெயரில் ஒரு நதியும் இருக்கின்றது. எனவே கலிலேயாவில் உள்ள கானாவிலே 3ஆம் நாள் ஒரு கல்யாணம் நடந்தது. யூதர்களின் திருமணம் மற்றும் கொண்டாட்டங்கள் 7 நாட்கள் நடைபெறும். கப்பா என்னும் திருமணம் ஒரு நாளில் முடிந்துவிடும். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் விருந்து 7 நாட்கள் நடைபெறும். வருகின்ற விருந்தினர்கள், உறவினர்கள் சேவா பிரகோட் என்னும் 7 ஆசீர்வாதங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். அந்த 7 ஆசீர்வாதங்களை குறித்து வேறொரு செய்தியில் நாம் பார்க்கலாம். ஷபட் என்னும் தமிழில் சப்பாத் என்னும் சனிக்கிழமைகளில், அதாவது ஓய்வு நாட்களில் திருமணம் நடத்தப்படக்கூடாது. அதற்கு யூத சட்டத்தில் அனுமதி இல்லை. அது நியாயப்பிரமாண மீறுதலாக கருதப்படும். யாத்ராகமம் 20:8-10 வரை, யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள், என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32-36 படி ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் என்பது நியாயப்பிரமாணம். உதாரணமாக என்னாகமம் 15:32-36 வரையிலான வசனங்களில் ஓய்வு நாளில் விறகு பொறுக்கின ஒருவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். இங்கே திருமணத்தில் என்ன செய்யப்படுகிறது? மணமகள் தன் மணமகனை பெற்றுக்கொள்வதும் மணமகன் தன் மணமகளை பெற்றுக்கொள்வதுமான பரிவர்த்தனை நடைபெறுகிறது. ஓய்வு நாளில் இது செய்யக்கூடாத ஒன்று. அதேபோல் ஒரு திருமணம் என்றால் திருமண வீட்டாரோ விருந்தினர்களோ திருமணம் நடைபெறுவதற்காக நிறைய வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓய்வு நாட்கள், அதாவது சனிக்கிழமைகளில் வேலை செய்வதை நியாயப்பிரமாணம் தடை செய்கின்றது. அதேபோல் பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 2ஆம் நாள் துவங்கி 7 வாரங்கள் பொறுத்து வரும் ஷாவுவோட் என்னும் நாள் வரைக்குமான 49 நாட்கள், அதாவது பஸ்கா பண்டிகையின் முதல் நாளுக்கு 50 நாட்களில் வரும் பெந்தகோஸ்தே நாள் வரைக்குமான ஓமர் என்னும் ஷெபிரா நாட்களிலும் திருமணம் நடைபெறக்கூடாது. இங்கே 3ஆம் நாளிலே என்று குறிப்பிடுவதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் யோவான் 1 அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோவான் புத்தகத்தின் ஆசிரியர் யோவான் ஸ்நானனாகிய யோவானை அறிமுகப்படுத்துகிறார். எழுத்தாளர் யோவானை நமக்கு தொடர்ந்து ஒரு விளக்க உரையை
14ஆம் வசனம் வரை தொடர்கிறார். பின்பு யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்த சாட்சியை 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை பேசுகிறார். 19ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை யோவான் ஸ்நானனிடம் அவர் யார் என்று விசாரிக்க எருசலேமில் இருந்த யூதர்கள் ஆசாரியர் லேவியராய் இருந்த பரிசேயர்களை அனுப்புகிறார்கள். அவர்களிடம் யோவான் நான் எலியா அல்ல, நான் கிறிஸ்து அல்ல என்று விவரமாய் சொல்கிறார். அந்த நேரத்தில் இயேசு அங்கேதான் இருந்தார். ஆனால் அன்று ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. மறுநாளிலே என்று 29ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இது இயேசு அன்றுதான் ஞானஸ்நானம் எடுக்கிறார். இது முதலாம் நாள். இயேசு யோவானிடம் செல்கிறார், ஞானஸ்நானம் பெறுகிறார். 32ஆம் வசனம் ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கினதை கண்டேன். எப்போது? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே. லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மீது இறங்கினார். 35ஆம் வசனம். மறுநாளிலே, அதாவது 2ஆம் நாளில், இயேசு ஞானஸ்நானம் எடுத்த 2ஆம் நாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்நானன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். 2 நாட்கள் சில சம்பவங்களோடு அன்று முடிவடைகிறது. 43ஆம் வசனம். மறுநாளிலே, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இது 3ஆம் நாள், அதாவது இயேசு ஞானஸ்நானம் பெற்ற 3வது நாள். 43ஆம் வசனம் என சொல்கிறது. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு எனக்கு பின்னாக வா என்று அழைக்கிறார். 3ஆம் நாளில் இயேசு கலிலேயாவுக்கு போக வேண்டியதாய் இருந்தது. ஏன்? அங்கே ஒரு கல்யாணம் இருந்தது. அதற்கு இயேசுவுக்கு அழைப்பு வந்திருந்தது. அந்த அழைப்பு ஞானஸ்நானத்திற்கு முன்பே வந்துவிட்டது. யோதரின் திருமணம் மாலையில் தான் துவங்கும். மாலை 6 மணிக்குத்தான் அவர்களுடைய நாட்கள் துவங்குகிறது. அன்று மாலை இயேசு கானாவில் இருக்க வேண்டும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த 3ஆம் நாளிலே அங்கே போக வேண்டியதாய் இருந்தது. அந்த 3ஆம் நாளைத்தான் யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் 3ஆம் நாளிலே. ஏன் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படவில்லை? ஏனென்றால் மத்தேயு இன்னும் இயேசுவால் ஊழியத்திற்கு அழைக்கப்படவில்லை. ஆனால் யோவான் ஸ்நானனின் சீஷன் இதோ தேவாட்டுக்குட்டி என்று சொல்லும்போது இயேசுவை பின்தொடர்ந்த யோவான் ஸ்நானனின் சீஷர்களில் ஒருவர் அவர் சரியாக ஒவ்வொரு நாளையும் குறிப்பிடுகின்றார். கானாவூர் கல்யாணம் நடந்த இடத்தில் யோவானும் இருந்தான். மார்க்குவும் லூக்காவும் சீஷர்களாக இல்லை. அவர்கள் பின் நாட்களில் வருகிறார்கள், விசாரித்து எழுதுகிறார்கள். இப்பொழுது திருமணத்திற்கு யார் யார் போகிறார்கள்? இயேசு, யோவான், 40ஆம் வசனத்திலிருந்து சீமோனின் சகோதரனாகிய அந்திரேயா, 41ஆம் வசனத்திலிருந்து சீமோன் பேதுரு, 43ஆம் வசனத்திலிருந்து பிலிப்பு, 45ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரை நாத்தான்வேல். யோவான் 2:11 திராட்சை ரசத்தின் அற்புதத்தை கண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்த சீஷர்கள் 12 பேர் அல்ல. யோவான், அந்திரேயா, சீமோன் பேதுரு, பிலிப்பு, நாத்தான்வேல் என்கின்ற 5 பேர் மட்டுமே. இதற்கு பின்புதான் மீதமுள்ளவர்களை அழைக்கிறார். மத்தேயு 10 தேர்ந்தெடுக்கிறார். 3ஆம் நாள் என்பதும்
மூன்றாம் எண் வேதத்தில் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் இன்னொரு பதிவில் காணலாம். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஷாலோம்.